நம்ம இறைவழி மருத்துவத்தை பயன்படுத்த ஒரே காரணம் இந்த மருத்துவத்துக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா சுகப்படுத்த மட்டும் தான் பயன்படுத்த முடியாது. மற்றபடி வாழ்க்கை முறை நிறைய மாற வேண்டியிருக்கு, நிறைய இறைவன் ஒப்படைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவனின்றி ஒரு அணுவும் அசையாது, ஒரு இலை முதலா சத்தியம். நம்ம கொஞ்சம் அசைக்கப்பட்டிருக்கோம்னு சொன்னால் அவன் அருளை கொண்டு கொஞ்சம் நகர்றோம், பேசுகிறோம், அங்கே இங்கே போகிறோன்னு சொன்னால் அவன் மன்னிப்பும் கருணை கொண்டு. அதெல்லாம் நம்ம எல்லாம் பண்ணிடலாம், எந்த நன்மையும் கூட பண்ண முடியாது. தீமை வேணால் பண்ணலாம், நன்மை பண்ண முடியாது. என் அறிவு கொண்டா பண்ணுற காரியங்கள் எல்லாமே பெரும்பாலும் தீமையாக தான் இருக்குது. அது கஷ்டத்தை கொடுக்கூடியதாக இருக்குது, நஷ்டத்தை கொடுக்கூடியதாக இருக்குது. அப்படி கஷ்டவாளிகளாக நஷ்டவாளி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். திருப்பியும் அந்த பாதை தொடரக்கூடாது, கொஞ்சம் பொறுமை வேணும். அந்த பொறுமையில் இறைவனுடைய உதவி நமக்கு இருக்குது, இறைவன் நம்மளோட இருக்கான். நம்ம படைப்பின் பலன் அடையணும்னு சொன்னால் நம்ம பொறுமையை விரும்பி கேட்க வேண்டியிருக்கு. பொறுமையாளர்கள் நிச்சயமாக தங்கள் கூலியை கணக்கின்றி பெறுவார்கள். அருளாகவும் பெறுவாங்க, பொருளாகவும் பெறுவாங்க, ஞானமாகவும் பெறுவாங்க. ஆனால் நம்ம யாரையும் பொறுமை இறைவனுடைய கேட்கறதே கிடையாது. பொறுமை நமக்கு இல்லைங்கிறது உணர்வதும் கிடையாது. அப்படி நம்ம பொறுமை அடைஞ்சிட்டோம்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, சுகத்துக்கு மேலே சுகம் கிடைக்க வாழ்க்கை. இப்பயும் சரி, நம்மளோட பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அதை விடுவிச்சு வெளியே வர்றதுக்கு அவசரப்படுறோம். ஒரு காலம் முடியாது. இறைவன் ஒரு தீமையை உங்களுக்கு தீண்டுபட செய்தால் என் அறிவை கொண்டோ, பொருளை கொண்டோ, மனிதனை கொண்டோ, மருத்துவத்தை கொண்டோ நான் மீண்டு வந்து நினைக்கும் போதெல்லாம் சிரமங்கள் தான், கஷ்டங்கள் தான். ஆனால் பொறுமை கிடைச்சிச்சுன்னு சொன்னால் அந்த பொறுமையில் அந்த தீமைகள் விளையாடுறதும் சுகமான உணவமாக இருக்கும், சுகப்படுத்துறதே சுகமான உணவமாக இருக்கும். அது யாருக்கும் அந்த மாதிரி நீங்கள் அதை பார்க்குற மாதிரி இருக்கும், அவ்வளோ சுகமான உணவமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, திருப்பி ஞானங்களோட இந்த கஷ்டங்கள் நம்மளுக்கு திருப்பி தொடரக்கூடாது அப்படிங்கிற தெளிவோட. நம்ம எல்லாருமே கஷ்டங்கள் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. காரணம் நம்ம பாதை மாறி மாறி போயிட்டு இருக்கோம். என்னுடைய பாதை இருக்கிறத நினைச்சிட்டு இருக்கோம். என்னுடைய பாதை எல்லாமே உணர்வுகளில் வாழ்றது என்னுடைய பாதை, உணர்ச்சிகளில் வாழ்றது சைத்தானுடைய பாதையாக இருக்கு, தீய சக்தியுடைய பாதை.